ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் 30வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமணமான பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த கலியுகத்துக்கு பொருந்தாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்கள் பொருந்தாது. அது எல்லாம் அந்தந்த யுகங்களை சார்ந்தது. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த யுகத்துக்கு ஒரு சில விஷயத்தை தான் கடைபிடிக்க முடியும். அதனால் திருமணமான பெண்கள், ஐயோ நேற்று பதிவில் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, நம்மளால் கடைபிடிக்க முடியலையே, அப்போ நம்ம தூய்மையான பதிவிரதே கிடையாதோ, நம்ம ரொம்ப பாவம் செய்கிறோமோ, அது இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கலியுகத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது. சரிங்களா? விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒத்துமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். விட்டு கொடுத்து போங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இது பொருந்தும். 2 பேரும் விட்டு கொடுத்தா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை ஓடும். இது நமக்கு நல்லாவே தெரியும். சரி வாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கூட நேற்றைய பதிவில் பார்த்துருப்போம். கணவனை எப்படி கூப்பிடணும், பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தப்புருஷர் சாவித்திரி கிட்ட சொல்லியிருப்பார். எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு. இந்த பதிவை பார்த்துட்ருக்க திருமணமான பெண்கள் உங்களோட வீட்டுக்காரர், அதாவது உங்களோட கணவனை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட வீட்டுக்காரர் உங்களை எப்படி கூப்பிடுவார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும், அவர் உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள். விருப்பப்பட்டால் சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆண்களும், திருமணமான ஆண்கள் உங்களோட மனைவி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும், இதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஃபன்காக தான். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், உங்கள் வீட்டில் எப்படிடா கூப்பிடுவாங்க அப்படின்னு. அது நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். நீங்களும் விருப்பப்பட்டால் சொல்லலாம். கமெண்ட் பாக்ஸில் மட்டும்தான் சொல்லணும். மற்றபடி வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க விட்டுருங்க. கமெண்ட் பண்ண தெரியல, அதனால் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் அப்படின்னு யாரும் வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் அனுப்ப வேணாம். சரி வாங்க, இன்றைய பதிவில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இதுவும் இன்றைய பதிவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முக்கியமாக திருமணம் ஆகி தன்னோட கணவனை இழந்த பெண்கள் என்னென்னலாம் செய்வாங்க அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இதை எதுவுமே நம்மளோட யுகத்திற்கு பொருந்தாது. இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது. திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த கலியுகத்திற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமாக இந்த கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பொருந்தாது. இது மட்டும் இல்லாமல் சாவித்ரி குருவையும் போய் சந்திக்க போகிறான். இன்றைக்கி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் சாவித்ரியோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தாரா, இல்லை என்ன பண்ணார், சாவித்ரியோட வாழ்க்கை என்ன ஆனது, அவனோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க, அதாவது தத்தாத்திரேயரோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க, இது எல்லாத்தையும் முழுவதுமாக இன்றைக்கி ஒரு பதிவிலே பார்த்து முடிக்க போகிறோம். அதனால் முழுவதுமாக பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். மேலும் சாவித்திரி கிட்ட அந்த சித்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். இது இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது. கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. ஆனால் கணவர் வேறு ஊரிலோ அல்லது மிக தொலைவிலான இடத்தில் இறந்து அல்லது அவரது பிணம் கிடைக்காமல் போனாலும், பால் குடிக்கும் குழந்தை இருந்தாலும், கர்ப்பமாக இருந்தாலும் உடன்கட்டை ஏற வேண்டியது இல்லை. அப்படியான பெண் வாழ்வு முழுவதும் விதவையாக இருந்து விதவா தர்மங்களை பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தால் அவளுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். விதவா தர்மங்கள் என்றால் என்ன? கணவன் இறந்த பிறகு தலைமுடியை அகற்றிவிட வேண்டும். அப்படி செய்யாமல் முடிகளுடன் இருந்தால் அந்த முடிகள் அவரை கட்டி போட்டது போல் ஆகிவிடும். தினமும் காலையில் தண்ணீர் விட்டு நீராட வேண்டும். ஒருவேளை தான் சாப்பிட வேண்டும். உயிர் காப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டுமே சாப்பிட வேண்டும். முதியோர்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள், நோயாளிகள் 2வது வேளையில் பாலோ பழமோ வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். கட்டில் மேல் படுக்கக்கூடாது. தரையில் பாய் அல்லது போர்வை போட்டு படுக்க வேண்டும். தங்களின் படுக்கை மெத்தைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும். வண்ண சேலைகளை உடுத்தாமல் வெள்ளை நிற சேலையை உடுத்த வேண்டும். ரவிக்கைகளை உடுத்தக்கூடாது. ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் அவளே தன் கணவனின் கோத்திரம் முதலியவை சொல்லி தினமும் தர்ப்பணம் விட வேண்டும். வைகாசி, கார்த்திகை, தை மாதங்களில் கடலிலும் நதிகளிலும் நீராடினால் நல்லது. வைகாசியில் தண்ணீர், கார்த்திகை மாதத்தில் தீபம், தை மாதத்தில் நெய் தானம் செய்ய வேண்டும். கடவுளை பூஜிக்கும் பொழுது தன் கணவரின் ரூபத்தையும்
நினைத்து பூஜிக்க வேண்டும். கணவனுக்கு பிடித்த பொருட்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்களை வைக்க வேண்டும். குளிர்காலத்தில் போர்வைகளை ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனின் ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீருடன் குடங்களை கொடுக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு தங்களின் சக்திக்கேற்ப அன்னமிட வேண்டும். யாத்திரை செல்பவர்களுக்கு குடை, செருப்பு, போர்வை முதலியவை கொடுக்க வேண்டும். எந்த தானம் செய்தாலும் கணவனின் பெயரை சொல்லி தானம் செய்ய வேண்டும். இதனால் நரகத்தில் இருக்கும் கணவர் சொர்க்கத்திற்கு செல்வார். வெண்கல பாத்திரம் நிறைய நெய்யுடன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் வருடம் முழுவதும் சரியான சாப்பிடும் பொருட்களுடன் வீட்டை நற்பிராமணருக்கு தானம் செய்தால் மிக நன்று. சந்தனம் பூக்களுடன் கேசவனை பூஜை செய்ய வேண்டும். சிவாலயங்களில் சங்கரருக்கு பிரியமுடன் தீபங்கள் கொடுக்க வேண்டும். மகன் இருப்பவள் அவன் சொல்லுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இப்படி வேதங்களில் சொன்னபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். அப்படி செய்யும் பெண் தன்னுடைய புண்ணியத்தினால் கணவன் நரகத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். பதிவிரதையான பெண் கங்கைக்கு சமம். அவளின் கணவர் ஈசனுக்கு சமம். ஆகையால் இப்படிப்பட்ட தம்பதிகள் உலகில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார்கள் என்று பிரகஸ்பதி தேவர்களுக்கு சொன்னார். இன்று அம்முனிவர் சாவித்திரியிடம் சொன்னார். மேலும் அவர், அம்மா, உனக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி விவரமாக கூறினேன். இதில் 2 வழிகள் இருக்கின்றன. அதில் உத்தமமான உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. அதற்கு தைரியம் இல்லை எனில் விதவையாக வாழ் என்று கூறி தன் கையை அவள் தலைமீது வைத்து ஆசி வழங்குறாரு. அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு, அம்மா 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி உடன்கட்டை ஏறுவது, இல்லைனா இந்த சாஸ்திரங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து நீ விதவையாக வாழணும். இதில் எதுவோ நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு தன்னோட கையை அவளோட தலைமீது வைத்து ஆசி வழங்குறாரு. அப்பொழுது சாவித்திரி அந்த முனிவரை பார்த்து சொல்கிறான், முனிவரே, இந்த இடத்தில் எனக்கு நீங்கள் தான் தாயும் தந்தையும் உறவினரும். நீங்கள் தான் எனக்கு தாய், தந்தை, உறவினர், இது எல்லாமே நீங்கள் தான். நான் இந்த வெளிநாட்டில் இந்த தனிமையில் மாட்டிக்கிட்டேன். அதாவது வேறு ஊரில் இருக்குங்கிறத தான் வெளிநாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வெளிநாட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். கன்னி பருவத்தில் இருக்கும் நான் விதவையாக இருப்பது மிக மிக கடினம். நான் ஒரு இளம் வயது பெண்மணியாக விதவையாக இருக்கிறது மிக மிக கடினம். அந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு நிறைய சங்கடங்கள் வரும். என்னை பற்றி நிறைய அவதூறு பேசுவாங்க. அதனால் நான் உடன்கட்டை ஏறுவதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறான். அதற்கு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அவளை தூக்கி ஆசீர்வதித்து, அம்மா, பெண்களுக்கு உத்தமமான வழியை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. மிக விரைவில் உன் கணவருடன் சேர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்ரீ குருவின் ஆசியுடன் உன் கணவரை குணமாக்க வேண்டுமென்று இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. நீ எதுக்காக இங்கே வந்த? குருவை பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதத்தோடு உன்னோட கணவரை குணமாக்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்க, இவ்வளோ தூரம் வந்திருக்க. ஆனால் விதிவசத்தால் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. எப்படி இருந்தாலும் நீ ஸ்ரீ குருவை பார்க்காம போவது நல்லது கிடையாதுமா. அதனால் நீ குருவை போய் பாரு, ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முறையாவது நதிக்கரையில் இருக்கிற குருவை நீ போய் தரிசனம் செய்துட்டு வா, நீ உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் குருவை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்திருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பிணத்தின் தலையில் விபூதியை வைத்து அவளிடம் 4 ருத்ராட்சிகள் கொடுக்குறாரு. அவரோட கணவர் பிணமாக படுத்திருக்காருல, அந்த பிணத்தின் மேலே என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர் விபூதியை வைத்துட்டு 4 ருத்ராட்சிகளை சாவித்திரி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, இவற்றில் 2 அவனின் கழுத்திலும் 2 ருத்ராட்சத்தை அந்த சாவித்திரியோட கணவன் படுத்திருக்காருல, அந்த உடல் மேலே 2 கழுத்தில் 2 ருத்ராட்சிகள் போட சொல்கிறாரு. 2 என்ன சொல்கிற, மற்ற 2 2 காதுகளிலும் ஒன்று மாட்டி விட சொல்கிறாரு, கட்டி விட சொல்கிறாரு. மொத்தம் 4 ருத்ராட்சிகள் கொடுத்து 2 ருத்ராட்சத்தை படுத்திருக்கிற தன்னோட கணவன் அந்த பிணத்தின் மேலே கழுத்தில் 2 ருத்ராட்சிகளையும், காதுகளில் ஒரு காதில் 1 இன்னொரு காதில் 1 2 ருத்ராட்சிகள் மாட்டிவிட சொல்கிறாரு. சாவித்திரியும் அதே மாதிரி செய்கிறான். செஞ்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறாரு, இப்போ நீ ஸ்ரீ குருவை பார்க்கப்போ, அங்கே போயிட்டு அவரோட பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு இவர் மேலே தெளித்து விடு. பிறகு சுமங்கலிகளுக்கும் வேத பிராமணர்களுக்கும் உன் சக்திக்கேற்ப தானங்கள் அளித்து அதற்கு அப்புறம் நீ உடன்கட்டை ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அப்பொழுது சாவித்திரி என்ன பண்ணுறா, தர்ம காரியங்கள்லாம் செய்யணும்ல, அதனால என்ன பண்ணுறா, பிராமணர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றா. வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அந்த முறையான சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்குகள் செய்கிறதுக்காக பிராமணர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்கிறா. கை நிறைய பணமும் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு வேலை ஆட்களும் இருக்காங்க. ஆனால் தன்னோட கணவன் மட்டும்தான் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், வேலை ஆட்கள்லாம் கூப்பிட்டு தன்னோட கணவனுக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்காக அந்த பிராமணர்களை எல்லாம் வேதங்கள் படிப்பதற்காக பிராமணர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். வேலைக்காரங்களும் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாஸ்திர விதிகளை செய்து நீராடி மஞ்சள், கால்களுக்கு குங்கும நலுங்கு, குங்குமம், நகைகளுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு பிணத்தை நதிக்கரைக்கு கொண்டு செல்றான். தன்னோட கணவனை என்ன பண்ணுறா, நதிக்கரைக்கு கொண்டுட்டு போகிறான். அவளே தன் கையில் நெருப்பை தூக்கி கொண்டு பிணத்தின் முன்பு நடந்து போகிறான். மிக அழகான கன்னி பருவ பெண் ஒருத்தி, ரொம்ப அழகாக இருக்கா. எப்படிலாம் நலுங்கு வச்சிருக்கா, குங்குமத்தை கால்களுக்கு வைத்திருக்கா, மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கா, உடல் முழுவதும் நகைகள்லாம் போட்டிருக்கா. ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து, கன்னி பருவம் பெண் கையில் நெருப்போட ஒரு பிணத்தோடு போயிட்டுருக்கா. அப்படி போகிறத பார்த்த அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, யாரா இந்த பெண், ரொம்ப அழகாக இருக்கா, ஒரு மகாலட்சுமி போல், ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அலங்காரம் செய்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு இப்படி போகிறாளே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பெருந்திரளாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் பார்க்குறாங்க, என்னடா அது, ஒரு விதவையாக வாழாமல் இந்த பெண் வந்து இளம் வயது பெண்ணாக இருக்கா, இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை அவ்வளோதானா, இப்படி முடிச்சுக்கிறதுக்காக முடிவு பண்ணா, இவ ரொம்ப நல்ல பெண்ணாக இருப்பா போல், அந்த அளவுக்கு அன்போடு தன்னோட கணவன் மேலே வந்து காதலோடு இருந்திருப்பாளோ, இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கா, வயசு ரொம்ப குறைஞ்ச பெண்ணாக இருக்கா, இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. திரளாக மக்கள் எல்லாம் வந்து கூடுறாங்க. அங்கே வந்தவங்களை சில பேர் பேசிக்கிறாங்க, சிறு வயதில் எந்த சுகமும் பெறாமல் ஆனந்தமாக கணவருடன் நெருப்பில் உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறதே என்று நினைக்கிறாங்க. இப்படி ஆனந்தமாக போகிறாளே இவ, உடன்கட்டை ஏறுவதற்கு, நெருப்பில் இறங்குறதுக்கு தன்னோட கணவரோடு சேர்ந்து ஆனந்தமாக இந்த பெண் போகிறாளே அப்படின்னு எல்லாம் வியந்து பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரோ என்ன பண்ணாங்க, நேரடியாக அவள்கிட்டே கேட்டுறாங்க, ஏனம்மா இந்த சிறு வயதில் இப்படி செய்கிறாய், உன் பிறந்த வீட்டிற்கு போகலாம் அல்லவா என்று சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போகலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற? அவளோ அவர்களுக்கு பதில் ஏதும் சொல்லாமல், எந்த பதிலும் அவள் சொல்லவே இல்லை, மன உறுதியோடு முன்னேறி போய்கொண்டே இருக்கா. அதில் சிலர், ஆகா, தர்மத்தை கடைபிடிக்கும் இவள் பதிவிரதை, பெண்களுக்கெல்லாம் இவள் வழிகாட்டி ஆவாள், இவளை பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் நடந்து நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. பிணத்தை தூக்கிட்டு எல்லாரும் ஊர் மக்களும் எல்லாம் வராங்க. என்னடா அது வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு, ஒரு இளம் பெண் வந்து உடன்கட்டை ஏற போகிறாளே அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துக்கிட்டு எல்லாரும் கூடயே வந்துட்டாங்க, நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், கண்ணாடி முதலிய சுமங்கலி பொருட்களை தானம் செய்கிறா. பிராமணர்களுக்கு பணம் தானமாக கொடுத்தால் எல்லோரையும் வணங்கி புன்சிரிப்போட எனக்கு அனுமதி கொடுங்கள், புன்சிரிப்போட சொல்கிறா. எல்லாருக்கும் தானம் கொடுக்குறா, மஞ்சள் குங்குமம் கொடுக்குறா, பணம் கொடுக்குறா. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் புன்சிரிப்போடு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வணங்கி சொல்கிறா, என்னோட தாய் தந்தையர்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கரனும் கௌரி தேவியும், அதாவது சிவனும் பார்வதியும் தான் என்னோட தாய் தந்தை, அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி நெருங்க போகுது, என்னோட தாய் தந்தையர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை வந்து வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வந்து அனுமதி கேட்குறா. அந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இந்த புன்சிரிப்போட இந்த அனுமதி எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தன் கூட வந்திருப்பாங்களே அந்த வேலை ஆட்கள், அவங்கக்கிட்ட வந்து சாவித்திரி சொல்கிறா, நீங்களாம் கிராமத்துக்கு போங்க, நம்மளோட ஊருக்கே திரும்பி போங்க, எங்களை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க. என்னோட மாமியாரும் என்னோட மாமனாரும் ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து சுகமாக இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், எங்களுக்கு நடந்ததை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. அவங்களோட மகன் இறந்ததையும் நான் உடன்கட்டை ஏறுவதையும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களை தான் சேரும். ஏன்னா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, இந்த செய்தியை நீங்கள் போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு கூட அந்த பாவம் வந்து சேரக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் நல்லா இருக்கோம் அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், வேறு எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களாம் ஊருக்கு போங்கன்னு கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறான், அந்த முனிவர் சொன்னதை போல் உடனே என்ன பண்ணுறா, பிணத்துக்கு வந்து காதுகளுக்கு, அந்த பிணத்தின் காதுகளுக்கு வந்து 2 ருத்ராட்சிகளை வந்து மாற்றா, கழுத்தில் வந்து 2 ருத்ராட்சிகளை வந்து மாற்றா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் பிராமணர்களிடம் வந்து சொல்கிறான், அந்த இறுதி காரியங்கள் செய்வதற்காக வந்திருக்கவங்கள்ட்ட வந்து சொல்கிறா, ஐயா நான் வந்து ஸ்ரீ குருவை வந்து பார்க்க போனோம், தரிசனம் பார்க்க போனோம்,
நீங்கள் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் நான் வந்து குருவை தரிசனம் செய்ததுக்கப்புறம் என்னோடய கணவரோடு சேர்ந்து நானும் வந்து உடன்கட்டை ஏறி விடுவேன். கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறா. அதற்கு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா கதிரவன் மறைவதற்குள், இந்த சூரியன் மறைவதற்குள் நீங்கள் வந்து வந்துடுங்க. அதற்குள்ளே வந்து நெருப்பு மூட்டணும், சூரியன் மறைவதுக்கப்புறம் செய்யக்கூடாது. நீங்கள் சீக்கிரம் போயிட்டு குருவை தரிசனம் செய்துவிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இவளும் வந்து வேக வேகமாக ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக வந்து போகிறான். ஸ்ரீ குருவை நரசிம்ம சரஸ்வதி குருவை பார்க்க சாவித்திரி போகும்போதே அங்கிருந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக மிக ஆவலோடு அவங்களும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சாவித்திரியோடு சேர்ந்து பின்னாடி நடந்து போகிறாங்க. சாவித்திரி குருவை பார்க்க நடந்து போகிற அந்த போகும் பாதையிலேயே அவளோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மனசில் நினச்சிக்கிட்டே போகிறா. குருவே, நீங்கள் தான் முக்காலங்கள் அறிந்த மும்மூர்த்திகள், முக்காலங்களையும் அறிந்த மும்மூர்த்திகள், உலகை ஆளும் மகான், காப்பாற்றுங்கள் என்று வேண்டியவர்களை காத்தவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் நானோ துர்பாக்கியசாலி, ஆதலால் உங்கள் கருணை என் மீது விழவில்லை. நீங்கள் பக்தர்களின் கல்பக விருட்சம், வேண்டியதை தரும் மரம் என்று தெரிந்து என் கணவரை மீட்க இவ்வளவு தொலைவு நடந்து உங்களிடம் வந்தேன். ஆனால் உங்களை வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இதில் நான் என்ன தவறு செய்தேன்? இது நாள் வரை நான் உங்களை வேண்டி பூஜைகள் விரதங்கள் செய்தேன், அவையெல்லாம் வீணாக போய்விட்டன. உங்கள் புகழை தெரிந்து உங்களை நம்பி இங்கு வந்ததற்கு எல்லாம் நன்றாக நடந்தது. இந்த உங்கள் புகழை மேல் உலகத்திற்கும் என் கணவருடன் சேர்ந்து கொண்டு செல்வேன் என்று எண்ணிக்கொண்டே என்ன பண்ணுறா, சங்கமத்தை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கா சாவித்திரி. இப்படி பலவிதமான எண்ண ஓட்டங்களோட போகிறா. நம்ம வந்து துர்பாக்கியசாலி அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக என்னென்னமோ யோசிச்சுட்டே போகிறா. அவள் பாட்டு நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, கடைசி கட்டத்தில் இருக்கா. அவ்வளோதான், நம்ம எதுவுமே நமக்கு வந்து பயன் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணியும் நம்ம எவ்வளோ பூஜைகள் செய்தோம், எதுவுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுத்து போய் போகிறான். நதி சங்கமத்தையும் அடைஞ்சிட்டான். அங்கே போன உடனே குரு வந்து 1000 சூரியங்கள் பிரகாசத்தோடு ஜொலிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே இவளோட அந்த எதிர்மறையான சிந்தனைகள், அந்த வெறுத்து போன அந்த உணர்வு, இது எல்லாம் போய் பக்தி மேலெழும்பி எல்லாத்தையும் மறந்து பக்தி மட்டும்தான் அவளோட மனசில் இருக்கு. அவரை பார்த்த அந்த தருணத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாக கால்களை விழுந்து பாதங்களை தொடுறா. அவள் பாதங்களை தொட்ட அந்த தருணத்தில் ஸ்ரீ குரு என்ன செய்கிறாரு, தன்னோட கைகளை அவள் தலை மீது வைத்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. என்னென்ன ஆசீர்வதிக்கிறாரு? தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசீர்வதிக்கிறாரு. இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா ஸ்ரீ குரு தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசீர்வதிக்கிறாரு, அவள் கணவனே இழந்துட்டா, இப்போ போய் உடன்கட்டை ஏற போகிறா, விதவியாக நின்றுட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க ஒரு சில பேர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்த மட்டும் தைரியமாக ஸ்ரீ குருக்கிட்டே சொல்கிறான், குருவே, நீங்கள் வந்து இப்படி ஆசீர்வதிக்கிறீங்க, ஆனால் இவளோட கணவன் வந்து இறந்துட்டான், சுடுகாட்டில் இருக்க பணம், அங்கே கட்டைகள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எரிக்க போகிறாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இவ தான் இப்போ தீ மூட்ட போகிறா. இது மட்டும் இல்லாமல் இவளும் அது உடன்கட்டை ஏற போகிறா. நீங்கள் என்னடானா சுடுகாட்டில் பணத்தை வச்சுட்டு வந்திருக்கா, இவளை பார்த்து கணவன் வந்து சுடுகாட்டில் இருக்காரு, நீங்கள் என்னடானா தீர்க்க சுமங்கலி பவனை ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு ஒருத்த மட்டும் தைரியமாக கேள்வியும் கேட்டுட்டான். அப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். இவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாய்ப்புள்ள பொழுது இவளோட கணவன் எப்படி இறந்துருவான், அதனால் அவரின் சடலத்தை இங்கே வந்து கொண்டுட்டு வாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பொய் சொல்ல மாட்டேன், இவ சுமங்கலியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது இவ எப்படி வந்து விதவியாக வந்து வாழ முடியும், இவளோட சாவித்திரியோட கணவனோட அந்த சடலத்தை பிணத்தோட வந்து கொண்டுட்டு வாங்க, கணவனோட சடலத்தை வந்து கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு குரு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியத்தோடு வியந்து அந்த பிணத்தை நோக்கி ஓடுறாங்க, பிணத்தை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு. 4 பிராமணர்கள் சுவாமியின் பாதங்களுக்கு 6 விதமான ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 6 விதமான ருத்ராபிஷேகம் 4 பிராமணர்கள் செஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த பிணத்தை எடுக்க போனவங்க பிணத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. சுவாமிகள் அருகில் கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது குரு என்ன பண்ணுறாரு, பிணத்தின் மேல் இருக்கும் துணியை எடுக்க சொல்லி, அந்த பிணத்தை வந்து ஒரு துணியால் மூடி வச்சுருக்காங்க, அந்த துணியை வந்து எடுக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பாத அபிஷேகம் செஞ்சாங்களா அந்த அபிஷேக நீரை வந்து என்ன பண்ணுறாரு தெளித்து விடுறாரு. தெளித்ததுக்கப்புறம்
அமிர்தமான கண் பார்வையை கிருபையுடன் அவனை நோக்கி, அந்த உடலை நோக்கி செலுத்துறாரு. சில வினாடிகளில் குரு பார்த்ததுக்கு அப்புறம், அந்த அபிஷேக நீரை தெளித்து குரு பார்த்த அந்த சில வினாடிகளில் அவன் உடல் அசைய ஆரம்பித்து உயிர் வருது. அவன் மெல்ல கண்களை திறந்து தூக்கத்திலிருந்து எழுவதைப் போல் மெல்ல எழுந்து உட்கார்றான். பாடையின் மேலே உட்காந்துருக்கான். ஏன்னா பாடையில் தானே தூக்கிட்டு வந்தாங்க சுடுகாட்டில் இருந்து. பார்க்குறான், பாடையின் மேலே உட்காந்துருக்கான். தன்னோட மனைவி சாவித்திரியை பார்த்து கேட்குறான், என்ன நடந்தது? நான் ஏன் இந்த பாடையின் மேலே வந்து இருக்கேன்? இவ்வளவு நேரம் நான் எப்படி தூக்கத்தில் இருந்தேன்? இந்த எதிகள்லாம் யாரு? என்னை ஏன் எழுப்பலை நீ அப்படின்னு கேள்வி கேட்குறான் சாவித்திரியை பார்த்து. அவள் புன்சிரிப்போடு சொல்கிறா, நடந்தது எல்லாம் விவரமாக விவரிக்கிறான். நடந்தது எல்லாம், டேய் நீ இறந்து போயிட்டடா, நீ செத்து போயிட்ட, குரு வந்து உனக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காருடா, இது உன்னோட மறுபிறவிடான்னு சந்தோஷமாக நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து குருவின் பாதங்களின் மேல் விழுந்து தங்களோட தலைகளை குருவோட பாதங்களில் வைத்து வணங்கி ஆனந்த கண்ணீருடன் அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து, பராத்பரா, மும்மூர்த்திகளின் அவதாரமே, சரணம் அடைந்தவர்களை காப்பவரே, உலக நாயகனே, சச்சிதானந்த மூர்த்தியே, போற்றி போற்றி, பாவங்கள் செய்து பிறந்த எங்களை காப்பாற்றி மறுபிறவி இல்லாமல் செய்யுங்கள். உங்களின் கருணையினால் இறந்தவர் உயிரை பெற்றதினால் உங்களை சரணமென்று வேண்டுகிறோம் என்று துதித்தார்கள். என்ன பண்ணுறாங்க? பலவிதமாக துதித்து பாடுறாங்க. ஸ்ரீ குரு அவர்களை ஆசீர்வதித்து, உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன, நீங்கள் நீண்ட ஆயுளுடன் 8 பிள்ளைகளை பெற்று நலமாக வாழ்ந்து முக்தி அடைவீர்கள்னு ஆசீர்வதிக்கிறாரு. உங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு, இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், உங்களுக்கு வந்து 8 குழந்தைகள் பிறப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் வந்து கொடுக்குறாரு குரு. 8 பிள்ளைகளோட சகல சௌபாக்கியங்களோட நீங்கள் வந்து வாழ்வீங்கன்னு குரு வந்து ஆசீர்வதிக்கிறாரு அந்த தம்பதிகளை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் ஜெயம் ஜெயம்னு ஜெயம் கோஷம் வந்து விடுறாங்க. சுவாமி வாழ்க வாழ்கன்னு வாழ்கன்னு கோஷம் விடுறாங்க. சுவாமியை வந்து வணங்குறாங்க. இதில் ஒருத்த மட்டும் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குறான். ஒரு குதர்க்கமாக ஒரு பிராமணர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. சுவாமி, நீங்கள் வந்து பிரம்மா எழுதிய தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது, நீங்கள் வந்து எப்படி மாற்றுறீங்க? இதெல்லாம் சரிதானா? வேத சாஸ்திரங்களுக்கு எதிராக வந்து செயல்படுற மாதிரி இருக்கே. ஏன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டார், அவரோட தலைவிதி வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதை எப்படி மாற்றி எழுதலாம்? அப்போ பிரம்மாவோட தலையெழுத்தையே நீங்கள் வந்து மாற்றி எழுதுறீங்களா? இது வேத சாஸ்திரங்களுக்கு எதிரானது அல்லவா? அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி ஒரு பிராமணர் கேட்குறாரு. அதற்கு குரு பதில் சொல்கிறாரு, நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுதுப்பா, இவனோட விதி வந்து முடிஞ்சிருச்சு, பிரம்மா எழுதுனா விதி வந்து இவனுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, இவன் எப்படி மறுபடியும் உயிர் பிழைத்தான் அப்படின்னு தான் கேட்குற. அதற்கு காரணத்தை நான் சொல்கிறேன். இவனுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து 30 வருடம் தான் ஆயுள் காலம். இந்த பிறவியில் 30 வருடம் தான் ஆயுள் காலம், அதனால தான் இவன் வந்து இறந்தான். ஆனால் அடுத்த பிறவியில் இவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்குது. அடுத்த பிறவியில் இவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது. அதில் இருந்து தான் இன்னும் ஒரு 30 வருடத்தை எடுத்து இந்த வருடத்துக்கான ஆயுளை நான் வந்து நீட்டித்து கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் வந்து விதியை வந்து மாற்றலை. விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. பிரம்மா எழுதிய தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஸ்ரீ குரு விளக்கமும் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் குருவோட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பார்த்து வியந்து போகிறாங்க. குருவோட சக்தியையும் மகிமையை கண்டு வியப்படைந்து சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி செல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கு திரும்பி செல்கிறாங்க. இப்படி ஸ்ரீ குருவின் புகழ் உலகம் எங்கும் பரவியது. அந்த தம்பதிகள் ஸ்ரீ குருவுடன் மடத்துக்கு சென்று விட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. இந்த தம்பதிகள் மட்டும் ஸ்ரீ குருவோட சேர்ந்து குருவோட மடத்துக்கே போகிறாங்க. இதோட இந்த பதிவு முடியுது. நாளைக்கு பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.